Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த 12 volt 15Ah lithium ferrophosphate battery pack பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதோட மேக்கிங் வீடியோலாம் நிறைய நம்ம சேனல்லே இருக்கு. வேணும்னா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா in case நீங்க வந்து ஒரு ரோட் சைடு ஷாப் வச்சிருக்கீங்க, சோ உங்களுக்கு பவருக்கு நீங்க வந்து ஒரு பேட்டரி தேடிட்டு இருக்கீங்க அப்படினா சோ இந்த மாதிரி பேட்டரி நீங்க கன்சிடர் பண்ணலாம். சோ இது பாத்தீங்கன்னா 12 volt 15Ah lithium ferrophosphate battery pack. நீங்க வந்து 12 வோல்ட்ல இருக்க பல்பு நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம். சோ வந்து ரோட் சைடுல பானிபூரி கடை வச்சிருக்கவங்க, இல்ல பூக்கடை, அந்த மாதிரி தள்ளுவண்டி கடை, டிஃபன் கடை அந்த மாதிரி வச்சிருக்கவங்க நீங்க இந்த மாதிரி லைட் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சோ இந்த பேட்டரி பேக் யூஸ் பண்ணலாம். சோ லெட் ஆசிட் பேட்டரிக்கு பதிலா இந்த பேட்டரி யூஸ் பண்றதுல உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் 15Ah செல் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஈஸியா லிஃப்ட் பண்றோம் பாருங்க. ஒரு 1300 grams தான் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 1.3 kgs தான் இதோட வெயிட். சோ வந்து ஈஸியான கேரிங் இருக்கும். ரெண்டாவது என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதோட லைஃப் லெட் ஆசிட் பொறுத்த வரைக்கும் ஒரு 300 லைஃப் சைக்கிள் தான் வரும். சோ இந்த பொறுத்த வரைக்கும் 2500ல இருந்து 3000 லைஃப் சைக்கிள் வரும். சோ 3000 லைஃப் சைக்கிள்ன்றப்போ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 6 வருஷம் உங்களுக்கு நீங்க டெய்லியுமே யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு 6 வருஷம் உங்களுக்கு லைஃப் வந்துடும். சோ இதோட செகண்ட் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா லைஃப். ஓகே, மூணாவது என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த பேட்டரியோட சைஸ்னு சொல்லலாம். ஸோ 15Ah செல்லோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக காம்பாக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 சென்டிமீட்டர் ஹைட்டு தான் இருக்கும். ஒரு 7 சென்டிமீட்டர் வித் இருக்கும். அதே மாதிரி ஒரு 7 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும். ஸோ இது வந்து அந்தளவுக்கு பெருசாகவும் கிடையாது. நீங்கள் இதுவே ஒரு 12Ah பேட்டரி பேக் நீங்கள் லெட் ஆசிடில் பார்த்தீங்கனாலே தெரியும், அது ரொம்ப பெருசாக இருக்கும். அது வந்து இதோட மூணாவது அட்வான்டேஜ் சொல்லலாம், இதோட சைஸு. நாலாவது இதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த பேட்டரி யூஸ் பண்ணாமல் ஓரம் வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு கூட இதை எடுத்து திரும்ப அப்படியே யூஸ் பண்ணலாம். ஆனால் லெட் ஆசிடை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் 2 months ஒன்ஸ் நீங்கள் அதை சார்ஜ் போட்டு வச்சாதான் அதை வந்து நீங்கள் அதோட லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த பேட்டரி டோட்டலாக டெட் ஆகிடும். நீங்கள் சார்ஜ் போட்டாலும் சார்ஜ் ஏறாது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது லெட் ஆசிடை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்குமே இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வைக்கிறீங்கனாலும் உங்களுக்கு திரும்ப அடுத்த டைம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும், டெட் ஆகாது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணி வைக்கணும். சார்ஜ் போடாமல் எந்த பேட்டரி வச்சாலுமே டெட் ஆகிடும். நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு 1 year கூட நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அவருக்காக செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். அவர் எப்படி கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப்பாக கேட்டார். ஸோ அவருக்கு வந்து ஒரு லைட் எரிஞ்சால் போதும்னு சொன்னார். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 15Ah பேட்டரி கேட்டார். ஸோ அவருக்காக ஒரு 15Ah பேட்டரி ப்ளஸ் வந்து இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம Robo.inல ப்ரோ ரேஞ்ச் சார்ஜர் வாங்கியிருக்கோம். இது வந்து 3 amp சார்ஜரு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மணி நேரத்தில் இந்த பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணிடும். அண்ட் பார்த்தீங்கன்னா 15Ah இது 3. ஸோ டோட்டலாக நீங்கள் அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 மணி நேரம் கிடைக்கும். ஸோ ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்தில் இதை ஃபுல் சார்ஜ் பண்ணிடும். நல்லா குவாலிட்டியாக இருக்குது சார்ஜர் பாருங்கள். இதோட கனெக்டர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர் தான் வரும். பட் ஆனால் இந்த கனெக்டர் வச்சு நம்ம இதில் இது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இங்கே XT60 கொடுத்துருக்கோம். ஏன்னா ஹெவி லோடு எடுக்கும் போது இது தாங்கணுன்றதுக்காக XT60 கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இது வந்து ரொம்ப சின்னதாக மெலிசாக இருக்கும். ஒரு 2 amps 3 amps அந்த அளவுக்கு தான் இது கரண்ட் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் இதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சார்ஜர்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு XT60 கனெக்டர் கொடுத்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதில் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இதில் லோட் அவுட்புட் எடுக்கிறதுக்கும் நம்ம இதில் 4² ஒயர் போட்டு நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இதில் மேக்ஸிமம் 10 amps வரைக்கும் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோடு எடுக்கிறதுக்கு இதை மாதிரி பேட்டரியில் இது கனெக்ட் பண்ணி இதில் நீங்கள் லோடு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பல்பும் கேட்டிருந்தாரு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் நம்ம பல்ப் வாங்கியிருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாம்கானோட 12 volt DC 12 watt பல்ப் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு இது மாதிரி கிளிப் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் வந்துடும். பிசியில் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேபிள் ஒன்று வந்துடும். இது சார்ஜை உங்களுக்கு ஒரு வாட்டி நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிடுறேன்.
ஓகே, இந்த கனெக்டரை இங்கே ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, ஆன் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். ஸோ இப்போ நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெட் கலர் லைட் எரிய தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா க்ரீன் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ சார்ஜர் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் சிம்பிள். நீங்கள் வந்து லோட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை போட்டு என்ன லோட் எடுக்கிறீங்களோ லோட் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை அதை கழட்டிட்டு சார்ஜரோட பின்னை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். ஓகே, இந்த லைட்டை இந்த பேட்டரி பேக் வச்சு எவ்வளோ நேரம் ரன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேட்டரி பேக்கோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.8 வோல்ட்டு. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 Ah. ஸோ நமக்கு டோட்டலாக கிடைக்கிற வாட் அவர் எவ்வளோ, அதாவது இந்த 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 பேட்டரியில் எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 192 வாட் அவர் எனர்ஜி இருக்குது. ஸோ நம்ம பல்பு வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வாட்ஸ் கன்சியூம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 12 வாட்ஸ் கன்சியூம் பண்ணணும். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 16 மணி நேரம் நமக்கு பேக்கப் கிடைக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு தேவைப்படுற பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டரி கொடுக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு 2 பல்ப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி, அதாவது இதோட பேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாதியாக மாறும். இப்போ நமக்கு வந்து 16 கொடுக்குது அப்படின்னா நமக்கு வந்து 8ஆக மாறும். ஸோ 8 மணி நேரம் பேக்கப் வரும். ஸோ 2 நாள் நமக்கு கிடைச்ச இடத்துல உங்களுக்கு வந்து 1 நாள் தான் பேக்கப் வரும். ஸோ இதை மாதிரி உங்களோட லோடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதில் எவ்வளோ லோடு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 10 amps BMS போட்டிருக்கோம். ஸோ நம்ம 10 ampsல 12 வோல்ட் நம்ம அவுட்புட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 120 வாட்ஸ் வரைக்கும் நம்ம இதிலிருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் 120 வாட்ஸுமே கண்டினியூஸாக எடுக்க போகிறது இல்லை. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இது பேக்கப் வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இது உங்களுக்கு பேக்கப் வரும். ஓகே, அவ்வளோதான். இந்த பேட்டரி பேக் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, நிறைய பேர் வந்து ப்ரைஸ் வீடியோவில் சொல்லிடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோவில் இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த பல்பும் சரி இந்த சார்ஜரும் சரி நம்ம ரெடி பண்ணுறது கிடையாது. இது வந்து அப்படியே வாங்கி அப்படியே கொடுக்கறது தான். ஸோ இந்த 2 பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக சார்ஜ் பண்ணவே இல்லை. இதோட என்ன ப்ரைஸில் நான் வாங்கணும் அதே ப்ரைஸ்க்கு அவங்களுக்கு கோட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பேட்டரி பேக்கு மட்டும் தான் நம்ம ரெடி பண்ணுறது. நம்மளே ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி நம்மளே அசம்பிள் பண்ணி நம்மளே ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வருது. ஸோ அதனால் இதுக்கு மட்டும் தான் நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன். ஸோ இந்த பேட்டரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3100 வரும். 12 வோல்ட்டு 15 Ah 10 amps BMSோடு இருக்கிறது 3100 வரும். ஸோ உங்களுக்கு இதை மாதிரி ஒரு லைட்டு, இதை மாதிரி ஒரு 3 amps சார்ஜரு, ஸோ இந்த பேட்டரி 3 உங்களுக்கு காம்போவாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் வருது. ஓகே, நீங்கள் ஒரு தள்ளு வண்டி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேட்டரி பேக் செட்டப் பண்ணணும், ஒரு வாட்டி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேட்டரியில் நமக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி லித்தியம் ஃபெரோபாசைட் பேட்டரி பேக் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேணுன்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. பாய்.